Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், பட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். வால் ஹேங்கிங் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதுக்காக இந்த டிஃப்ரெண்ட்டான ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அட்டை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இந்த மாதிரி க்ரே பேப்பர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேப்பரில் க்ரீன் கலர் பேப்பர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த அட்டையில் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு இதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஃபெவிகால் இல்லைனா ஃபெவி ஸ்டிக் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். என்கிட்ட ஃபெவி ஸ்டிக் இல்லைன்றனால நான் ஃபெவிகாலை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதை கையில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒட்டிக்கிறேன். ஓகே, ஃபெவிகால் வந்து நிறையவும் அப்ளை பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது சைடில் அந்த அட்டையோட, அதனால் அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கட் பண்ண போகிறோம். அதுக்கு தனியாக இன்னொரு அட்டை எடுத்துகிட்டு அதில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து டைரெக்டாக நல்லா வரைவீங்க அப்படின்னா அந்த கிராப் பேப்பருக்கு மேலேயே வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லா ட்ரீயும் ஒரே மாதிரி சைஸில் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி தனியாக ஒரு அட்டையில் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த அட்டையில் கட் பண்ணியிருக்கோம்ல அதையே மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு நான் ஒவ்வொரு ட்ரீயையும் கட் பண்ண போகிறேன். அப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லா ட்ரீயும் ஒரே மாதிரி சைஸில் இருக்கும். இப்போ நம்ம அதுலேயே டைரெக்டாக வரையும் போது ஒவ்வொரு ட்ரீ ஒவ்வொரு மாடலில், அதாவது ஒவ்வொரு சைஸில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தனியாக இந்த மாதிரி ஒரு அட்டையில் வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையே நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வரைஞ்சி கட் பண்ண அந்த பீஸை எடுத்து நம்ம அந்த கிராப் பேப்பர் ஒட்டினோம்ல அந்த அட்டைக்கு பேக் சைடில் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ட்ரீ கிட்ட நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தனியாக வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணுறதே உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதுக்கு பின்னாடி வச்சு 2 ட்ரீயையும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வந்து கிரேப் பேப்பர் இந்த பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பேப்பரில் பண்ணலாம். க்ரீன் கலர் பேப்பரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது வந்து இந்த மாதிரி அட்டையில் லைட்டாக பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம், க்ரீன் கலர் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஓகே, இப்போ ஒரு கலர் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு, ஒரு ட்ரீ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரியே இன்னொரு ட்ரீயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த பேப்பரில் கட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, க்ரே பேப்பரில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக டெக்ஸ்சர் மாதிரி கோடு மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு நேச்சரான ஒரு ட்ரீயோட எஃபெக்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இதில் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 14 பீஸ் கிட்ட தேவைப்படும். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு 2 ட்ரீ மட்டும் கட் பண்ணி காமிச்சேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி 14 ட்ரீ கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு சின்ன ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரெட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் குட்டியாக ஒரு ஸ்டார் மாதிரி வரைஞ்சிட்டு அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை விட கொஞ்சம் பெருசாக ஸ்டார் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, இன்னும் அழகாக தான் இருக்கும். நான் வந்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம எத்தனை ட்ரீ கட் பண்ணியிருக்கோமோ அத்தனை ஸ்டாருமே கட் பண்ணணும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி 14 ஸ்டாரும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது அந்த ஒவ்வொரு ட்ரீக்கு மேலேயும் வந்து நீங்கள் இந்த ஸ்டார் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ இன்னுமே லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த ஸ்டார் ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டார் இருந்தோட தான் அந்த ட்ரீக்கு இன்னுமே லுக்காக இருக்குது. ஓகே, இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து ஹார்ட்லூலாம் எதுவுமே தேவைப்படாது, ஃபெவிகால் மட்டும் இருந்தாலே கிராஃப்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து எல்லா ட்ரீக்குமே எல்லா ஸ்டாரையுமே எடுத்து மேலே ஒட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டார் டைப்பில் பஞ்சிங் மிஷின் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ஸ்டார் கட் பண்ணிக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து 14 பீஸ்க்கும் நம்ம வந்து ஸ்டார் ஒட்டியாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் அட்டை எடுத்துருக்கேன். இது நல்லாவே வந்து பளபளன்னு இருக்கும் இந்த அட்டை. அட்டை மாதிரியும் இதுவும் சாதாரண அட்டை தான், பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பளபளன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த அட்டை சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த அட்டையில் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன லெட்டர்ஸாக மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் எம்முக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி பாதி எம்மு மட்டும் நான் வரைஞ்சி அதில் கட் பண்ணுறேன். அப்படி கட் பண்ணிட்டு பிரிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஃபில்லாக, அதாவது எம் கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து எம்முக்கு மட்டும் தான், எம், டபிள்யூ அந்த மாதிரி லெட்டர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம பாதியாக மடித்து பண்ண முடியும். மற்ற லெட்டர்ஸ்லாம் நம்ம அப்படியே தான் எழுதிட்டு கட் பண்ணணும். இப்போ நான் வந்து வந்து அப்படியே ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன், அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸையும் நீங்கள் வந்து தனித்தனியாக வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த அட்டை ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் அந்த அட்டையில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு ட்ரீக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸ்ன்னு ஒட்ட போகிறோம். ஓகே, ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு ட்ரீயோட சென்டர்லேயும் அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸையும் எடுத்து ஒட்டிக்கோங்க லைனாக. ஓகே, நான் வந்து இந்த மாதிரி அட்டையில் சின்ன சின்ன லெட்டர்ஸாக எழுதி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்டை உங்களுக்கு கிடைக்கலன்னா சாதாரண ஃபோம் ஷீட் இருக்கும்ல, அந்த ஃபோம் ஷீட்லேயே ப்ளைன் ஃபோம் ஷீட் ஒயிட் கலரில் ஒட்டலாம். அது வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயே இந்த மாதிரி லெட்டர்ஸ் கட் பண்ணி ஒட்டலாம். அது வந்து சாதாரணமாக உங்கள்கிட்ட ஒயிட் கலர் ஷீட் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட இந்த மாதிரி லெட்டர்ஸ் கட் பண்ணி ஒட்டலாம்.
எனக்கு இந்த மாதிரி அட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிச்சு அப்படின்றதுனால நான் இதில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் வந்து ஒட்டி முடிச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு ட்ரீலையும் ஒவ்வொரு லெட்டர்ஸ் நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வச்சு அசம்பிள் பண்ணுறதான் வேலை. இதுக்கு நான் வந்து சாட்டன் ரிப்பனில் இந்த மாதிரி பிங்க் கலர் சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். நீங்கள் சாட்டன் ரிப்பன் இல்லைனா உல்லன் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைனாக கயிறு வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். லேஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியாக இருந்தாலும் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாட்டன் ரிப்பன் இருக்குன்றனால சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சாட்டன் ரிப்பனில் இதுவே நீங்கள் ரெட் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் லுக்காக. என்கிட்ட ரெட் கலர் இல்லை, அதனால் ஒரு டார்க் பிங்க் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமாக ஒரு பீஸ் போட்டிருக்கேன். போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி மேரி அப்படின்னு எழுதியிருக்கோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாட்டன் ரிப்பனில் ஒட்டிக்கிறேன். ஒரு பீஸில் ஒட்டிக்கிறேன். நான் மொத்தமே ஒன்றா ஒட்டலை. ஃபஸ்ட்டு மேரி அப்படிங்கிறத தனியாக ஒரு சாட்டன் ரிப்பனில் ஒட்டிட்டு அதை நல்லா காய வச்சுக்கோங்க. அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் மறுபடியுமே வந்து இன்னும் கொஞ்சம் சாட்டன் ரிப்பன் போட்டுட்டு அதில் வந்து கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக ஒட்டுறது தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஒன்றா லென்த்தாக ஒட்டிட்டோம்னா எங்கேயுமே ஹேங் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக மேரி தனியாக அப்புறம் கிறிஸ்மஸ் தனியாக ஒட்டும் போது நம்ம எங்கேயாச்சும் ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கும் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒட்டுறோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் போட்டுட்டு மேலே அந்த ஸ்டார் ஒட்டியிருக்கோம்ல அந்த இடத்துல லைட்டாக ஃபெவிகால் போட்டுட்டு ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ஒட்டியாச்சு. நல்லா ஒட்டிட்ட பிறகு அந்த சாட்டன் ரிப்பனோட கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இதை நம்ம வந்து வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக டபுள் சைட் டேப் போட்டு வாலில் ஹேங் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் 4 சைடுமே டபுள் சைட் டேப் போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். மேலேயும் கீழேயும் ஒட்டும் போது இன்னும் நல்லா இருந்துச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சாட்டன் ரிப்பனை லென்த்தாக ஒட்டியிருந்தோம்னா அவ்வளோ இடமும் பற்றிருக்காது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் அதனால் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இது ட்ரீலையும் இருக்கிறனால இன்னுமே கிறிஸ்மஸ்க்கு ரொம்பவே மேட்சிங்காக இருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த ஷேப்பில் ஒட்டியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. பாய்.